இப்படி மட்டும் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். இனிமேல் இந்த மெத்தடில் தான் மீன் குழம்பு செய்வீங்க. சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். 2 இன்ச்சு சைஸ்க்கு உள்ள இஞ்சியை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 15 பல் பூண்டையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்து அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்ட பிறகு 4 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து அதையும் இது கூடவே நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கிறேன். இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம சேனலில் சீ ஃபுட் ரெசிபீஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தக்காளியும் நல்லா வெந்ததும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வீடியோவை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொய்யா சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடுறேன். 10 நிமிஷத்துக்குள்ளேயே குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். இப்போவே வாசனை நல்லா மூக்க தொலைக்குது. மூடியை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச மீனை ஒன்றா சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். அதை விட இட்லி தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதை விட மறுநாள் பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், தேனாமிரதமாக இருக்கும். மீனெல்லாம் சேர்த்த பிறகு குழம்ப பொறுமையாக கலந்து விட்டுக்கிறேன். மீனெல்லாம் சேர்த்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வச்சிடுறேன். அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அரை முடி தேங்காவில் 10 பல் பூண்டு, 1 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை கொதிச்சிட்ருக்கிற மீன் குழம்புல சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். குழம்பு வதக்கும் போதே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து தான் வதக்கணும். இப்போ தேங்காய் கூட சேர்க்கும்போது குழம்பும் கலர்ஃபுல்லாக இருக்கும். குழம்போட டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். விருப்பப்பட்டால் கடைசியாக 1 டீஸ்பூன் வறுத்த வெந்தயப்பொடி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டையும் குழம்போட நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு அரை நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அதுக்கு பிறகு வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். காரசாரமான நல்ல டேஸ்டான இந்த மீன் குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.